வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோம்நாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2013 வந்த அபவுட் டைம் அப்படின்ற இங்கிலீஷ் ரொமான்டிக் டைம் ட்ராவல் லவ் ட்ராமா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சிங்கிள்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு வரம் கிடச்சிச்சின்னு வைங்களேன், தாறுமாறாக வெறித்தனமாக இருக்குங்க. அப்படி ஒரு படம். என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்லைனில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஒரு வரம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு 21வது வயது முடிய போகிற அந்த பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு டைம் ட்ராவல் பண்ணுற வரம் கிடைக்குங்க. அப்படி நம்ம ஹீரோவுக்கு ஒரு வரம் கிடைக்குது. இதை வச்சு அவர் எப்படி கமிட் ஆகுறாரு, அவரோட ரிலேஷன்ஷிப் ஒன்று சேருதா சேரலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இவர் ரொம்ப சிங்கிளாகவே இருக்கார். இவர் 21வது வயது நிறைவடையுது. அப்போது அவங்க அப்பா கூப்பிட்டு, டே தம்பி, உனக்கு ஒன்று தெரியுமாடா, நம்மளோட குடும்பத்தில் இப்படி ஒரு வரம் இருக்குடான்னு சொல்லி டைம் ட்ராவலை பற்றி சொல்கிறாங்க. பையன் ஃபஸ்ட்டு நம்பலை, அப்புறம் பண்ணுறான். பார்த்தா பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரான். இதில் இன்னொரு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தா, தம்பியால் என்னென்னா பாஸ்ட்டுக்கு மட்டும் தான் போக முடியும், ஃப்யூச்சருக்கு அவனால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ பாஸ்ட்டுக்கு அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்த நாட்களில் பாஸ்ட்டுக்கு எப்படி வேணால் போய்க்கலாம். ஸோ அப்படி இதை பயன்படுத்தி நம்மால் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வராப்பில். ஆனால் இதில் தாங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்தியன் பேரண்ட், ஃபாரின் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. நம்மளோட இந்தியன் பேரண்ட்லாம் டே லவ்வா செத்தராணி அப்படின்னு சொல்லிட்டு நீ குடும்பத்தோட மானம் போச்சு அப்படி அப்படிம்பாங்க. ஆனால் நம்மால் பார்த்தீங்கன்னா, டே பணம் பதவிங்கிறதெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லைடா, அது எப்போனாலும் போகும் வரும், போய் லவ் பண்ணுறா அப்படின்னு நம்ம அப்பா அமுச்சு விட்றாரு. இங்கே தான் நிற்கிது. ஸோ நம்மளால் என்ன பண்ணுறாப்புல, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை வச்சு என்னென்னா, அவனுக்கு அவனோட ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, எப்படின்னா நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வராங்க, ஒரு லீவில் தங்கணுங்கிறதுக்காக வராங்க. அவங்க கூட கமிட் ஆக பார்க்குறான். ஆனால் இந்த பொண்ணு கடைசியாக போகிறப்போ, ஊருக்கு போகிறப்போ நம்மால் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறாப்புல. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிடுது, நீ ஃபஸ்ட்டே ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேடா அப்படின்றாங்க. நம்மால் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டே ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டைம் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டே போய் ப்ரொப்போஸ் பண்ணுறான். எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரொப்போஸ் பண்ணுற பையன்லாம் பிடிக்காதுவா அப்படின்ட்டான். உடனே இவருக்கு என்னென்னா மன வருத்தம் ஆயிடுது. இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த பொண்ணு நம்ம ட்ரூ லவ் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிற அவங்க அப்பா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் அமுச்சு விடுறாங்க. ஸோ இந்த லண்டனில் தான் அவர் அந்த ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. இந்த ஹீரோயினை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள், ஸோ டைம் ட்ராவலெல்லாம் வச்சு எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது, இது கடைசியாக 1-2 பேரும் சேர்றாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளார என்னென்ன சண்டை நடக்குது, இவங்க பிரிகிறாங்களா அப்படிங்கிறது தான் இதோட முழு கதையும். இந்த கதையோட ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக அவங்களோட அப்பா இருக்கார். உதாரணத்துக்கு ஒன்றில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவுக்கு 3 குழந்தை, இப்போ 3வது குழந்தை பிறக்கிறப்போ அவங்க அப்பா இறந்துருவார். இப்போ தாங்க முடியாமல் நம்ம தம்பி என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பாவை பாஸ்ட்டில் பார்க்க போயிட்டு ஒவ்வொரு நினைவும் சொல்கிறார். அப்பா எனக்கு இந்த மாதிரி 3வது பையன் பிறந்துருச்சுப்பா, நான் இப்படி இருக்கேன்ப்பான்னு சொல்கிறப்போ, அந்த டைமில் ஒரிஜினலாக பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனால் இந்த ஒரு வரம் இருக்கனால அவங்க போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வர்றது, பேசுகிறது, அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை தரும். அவங்க தங்கச்சியோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா, ஒரு தப்பான ஒரு பையனை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளார போய் ரொம்ப மோசமாக அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படிங்கிற லெவலுக்கு அந்த பொண்ணு போயிடும். ஸோ இதை எப்படி மாற்றி எப்படி தங்கச்சியோட வாழ்க்கையும் சரி பண்ணுறாங்க, தன்னோட வாழ்க்கையும் சரி பண்ணுறாங்க, தன்னோட அப்பா கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்க அப்பா பையனோட பாசம், அந்த ஒரு பார்த்தாவே ஒரு அந்த ஃபீல் குட் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மூவி நிச்சயமாக கொடுத்தே தீரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார அந்த சுவாரஸ்யங்கள் நிறையா இருக்கும். சரி என்னடா இவ்வளோ அருமையாக எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தை தாங்கிட்டிங்கன்னா அடுத்து வரது ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங் தான். ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இது நீங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்க முடியாது. பட் நீங்கள் தனியாக பார்க்குறதுக்கான ஒரு ஒர்த் வாட்ச் லவ் படம் தான் இது. ஸோ இது கட்டாயமாக நீங்கள் இமிடியேட்டாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோம்நாத். தேங்க்யூ.